வங்கிகள் யாருக்கானவை? வங்கிகள் ஒரு காலத்தில் பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. வங்கிகளில் கணக்கு வைத்திருந்தவர்கள் உயர்வாக மதிக்கப்பட்ட காலம் இருந்தது. பெரும்பான்மையான மக்களுக்கு வங்கிகள் பணக்காரர்களின் இடமாகவே தெரிந்தது. அந்த தயக்கமே பல பேரை வங்கிகளுக்கு வராமலும் வைத்திருந்தது. கடந்த சில வருடங்களில் அதிகமாக வங்கிகள் தொடங்கப்பட அரசுகள் அனுமதித்தன. நிறைய சலுகைகளுடன் புது வங்கிகள் தொடங்கப்பட்டன. வீடுகள் தோறும் வாடிக்கையாளர்களை பிடித்துக் கொள்ளும் அளவுக்கு வங்கிகளுக்கு சலுகைகளை அரசுகள் வழங்கின. பெரும்பான்மை மக்களின் பணம் வரவில்லை எனினும் நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்களின் பணம் வங்கிகளை வந்தடையும் சூழல் உருவாக்கப்பட்டது. வங்கிக் கணக்கு என்பது இயல்பான ஒரு விஷயமே என்கிற நிலை ஓரளவுக்கேனும் மக்கள் எட்டும் காலத்தை நாடுகள் அடைந்தன. வங்கிகள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு விஷயமாக ஆக்கப்பட்ட பின் பிரச்சனை தொடங்கியது. வங்கிகளில் ஒரு சேமிப்பை நாம் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு உகந்தது என சொல்லப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் வங்கிகளில் இருக்கும் பணம் நம் பணம் தானா என சந்தேகப்படும் அளவுக்கு அதே வங்கிகளால் நடத்தவும் படுகிறோம். நாம் இருப்பில் வைக்கும் பணத்தை அள்ளி முதலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் கடனாக வழங்கி அவர்களை தப்பியோடவும் விட்டுவிட்டு அந்த பணத்தை மீட்பதற்கான சுமைகளையும் நம் தலைகளிலேயே அரசுகள் சுமத்துகின்றன. நாம் வாங்கும் சிறு கடன்களை அடைக்க முடியாமல் போகும்போது மட்டும் தப்பியோடிய தொழிலதிபர்களுக்கு காட்டப்பட்ட இரக்கத்தில் சிறு அளவு கூட காட்டப்படாமல் வங்கிகள் நம் மீது பாய்ந்து பிராண்டுகின்றன. வங்கிகள் யாருக்கானவை? வங்கிகள் ஒரு காலத்தில் பணக்காரர்களுடையதாக பார்க்கப்பட்டு பிறகு மக்களுக்கானதாகவும் பார்க்கப்படக்கூடிய சூழல்கள் உருவாகின. ஆனால் இப்போது வங்கிகள் திருட்டு கும்பலாகவும் வட்டிக்கடைக்காரனாகவும் பணக்கார திருடர்களுக்கு உதவும் கொள்ளை கூட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. உலகம் முழுக்க அரசுகளும் வங்கிகள் அப்படி இருக்க உதவுகின்றன. இன்று சாமானியனுக்கு வங்கியை பார்க்கும்போது தயக்கம் இருக்கிறது. எப்போது கையை விரித்து பணம் இல்லை என சொல்லும் என்கிற பதைபதைப்பு இருக்கிறது. வாங்கிய கடனுக்கு சாவின் விளிம்பு வரை விரட்டும் என்ற அச்சமும் இருக்கிறது. வங்கி சாமானியனுக்கான இடம் இல்லை என்ற கட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. அங்கு இருக்கும் பணம் யாவும் தன்னிடம் அடித்து பிடுங்கப்பட்ட பணம் என்கிற புரிதல் அவனுக்கு வந்திருக்கிறது. அந்த பணம் யாவும் தனக்கு சேர வேண்டிய பணம் என்ற தெளிவும் அவனுக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு சாமானியன் விரும்பும் நிம்மதியான வாழ்க்கைக்கு தடையாக வங்கிகள் இருக்கின்றன. உலகின் மிக பெரும் வட்டிக்கடையான அமெரிக்காவின் பொருளாதாரம் சரியத் தொடங்கிய பின் வங்கிகளும் சரியத் தொடங்கின. வங்கிகளை பற்றிய மக்களின் பார்வையும் சரியத் தொடங்கியது. வங்கிகளுக்கான பிரச்சனை என ஒன்று நேரும் போதெல்லாம் அது மக்கள் மகிழும் தருணமாக மாறியும் போனது. அப்படி ஒரு தருணம் 2005ஆம் ஆண்டும் நேர்ந்தது. நேர்ந்த இடம்
பிரேசில் நாட்டின் ஃபோர்ட்டலிசா நகரம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2005 காலை 8:30 மணி. ஃபோர்ட்டலிசா நகரத்தில் இருக்கும் மத்திய புலனாய்வு துறைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. வங்கியில் கொள்ளை நடந்திருப்பதாக ஒரு தகவல். அதிகாரிகளை அத்தகவல் பெரிதாக உலுக்கவில்லை. வங்கி திறப்பதற்கே இன்னும் நேரம் இருக்கும் காலை பொழுதில் கொள்ளை என்பது பெரிய செய்தியாக அவர்களுக்கு இருக்கவில்லை. வங்கி திறக்காமல் கொள்ளையெனில் அதிகபட்சம் வங்கியில் இருக்கும் கணினியை இரவோடு இரவாக திருடன் எவனாவது திருடிச் சென்றிருக்கலாம். உண்மையிலேயே தீவிரமான கொள்ளையெனில் அதிகபட்சமாக சில லட்சங்களில் பணம் காணாமல் போயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். இவை எதுவும் இல்லாமல் திருட்டே நடக்காமல் வெறும் பதட்டத்தில் வந்த அழைப்பாக கூட இருக்கலாம். ஆர்வமில்லாமல் அதிகாரிகள் கிளம்பினார்கள். வங்கிக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அது வழக்கமான திருட்டாகவோ கொள்ளையாகவோ இல்லை என. தொலைபேசி அழைப்பு அதிகாரிகளுக்கு வந்தது திங்கட்கிழமை அன்று. ஆனால் அதற்கு முதல் வார இறுதியிலேயே வங்கிக்குள் கொள்ளையர்கள் புகுந்திருக்கின்றனர். எந்தவித அலாரமும் தட்டுப்படாதபடி தெளிவாக செயல்பட்டிருக்கின்றனர். வாரத்தின் இறுதி வேலை நாள் அன்று வங்கியில் கஜானா நிரம்பியிருந்தது. எல்லாம் புத்தம் புது நோட்டுகள் மக்களின் புழக்கத்துக்காக கொடுக்கப்படவென வங்கிக்கு வந்து சேர்ந்திருந்தன. பழைய நோட்டுகளும் தனியாக இருந்தது. பழைய நோட்டுகளின் அளவுக்கு ஈடாக புது நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு வந்திருந்தன. 2 நோட்டுகளும் வாரத்தின் இறுதி நாளில் வங்கியில் இருந்தன. வங்கிக்குள் புகுந்தவர்கள் தெளிவாக இருந்தார்கள். பழைய நோட்டுகளை மட்டுமே கொள்ளையடித்தார்கள். பழைய நோட்டுகள் மாற்றப்பட்டுவிடும் என்பதால் வங்கி அதிகாரிகளும் அவற்றின் வரிசை எண்களை குறித்து வைக்கவில்லை. ஆகவே அந்த பழைய நோட்டுகள் எங்கு புழங்குகின்றன என தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது. மொத்தமாக 224 கோடி ரூபாய் அளவுக்கான பணம் கொள்ளை போயிருந்தது. உலகின் பெரிய கொள்ளைகளில் ஒன்றாக அந்த கொள்ளை இருந்தது. பல வங்கிக் கொள்ளைகள் நடந்திருக்கின்றன. வெற்றிகரமாகவே நடத்தப்பட்டிருக்கின்றன. பல கொள்ளைகளில் கொள்ளையர் இன்னும் பிடிபடாமல் இருக்கின்றனர். ஆனாலும் அவை அனைத்தையும் ஓரம் கட்டும் கொள்ளையாக இக்கொள்ளை அமைந்ததற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட விதம். வங்கிக்குள் நுழைந்து கஜானாவை கொள்ளையடிக்க 80 மீட்டர் நீளத்துக்கு சுரங்கப்பாதை வெட்டப்பட்டிருந்தது. சுரங்கப்பாதை என்றாலும் அது சாதாரணமான சுரங்கப்பாதை இல்லை. உள்ளேயே மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன. குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. மரப்பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன. கம்பிகளுக்கு ஊடாக சிமெண்ட் கொட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்த கான்கிரீட்டை துளைத்து இவை எல்லாமும் நடந்திருந்தது. எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் தெளிவாக திட்டமிடப்பட்டு நிதானமாக வேலை செய்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியங்கள் முடிந்துவிடவில்லை. இப்படி ஒரு சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்தால் அது எங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கும்? நகர நெரிசலில் எப்படி சுரங்கம் தோண்ட முடிந்தது? எவருக்கும் சந்தேகமே வரவில்லையா?
வங்கியின் கஜானாவை சென்றடைந்த சுரங்கத்தின் மறுமுனை வங்கியிலிருந்து ஒரு கட்டடம் தள்ளி இருந்தது. நெருக்கத்திலேயே சுரங்கம் தோண்டும் இடம் அமைந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்தான் அக்கட்டடம் வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. வாடகைக்கு வந்தவர்கள் புதிதாக செயற்கை புல் தொழில் தொடங்கவிருப்பதாக சொல்லி அக்கட்டடத்துக்கு வந்தனர். செயற்கை புல் தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ற பெயரில் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தனர். திங்கட்கிழமை காலை வரை அவர்கள் செயற்கை புல் தயாரிக்க வந்ததாக அப்பகுதியை சேர்ந்தோர் அனைவரும் நினைத்திருந்தனர். செயற்கை புல் தயாரிப்பு நிறுவனம் என்கிற பொய்யை நம்ப வைப்பதற்கென ஒரு நிறுவனம் என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொழிலை விளம்பரப்படுத்தவென இலவச தொப்பிகள் விநியோகித்திருந்தனர். விளம்பர நோட்டீஸ்களை கொடுத்திருக்கின்றனர். எவருக்கும் துளிகூட சந்தேகம் ஏற்படவில்லை. தப்பும்போது கூட வாடகைக்கு எடுத்திருந்த கட்டட அறை முழுமையையும் வெள்ளை பவுடரை கொட்டி சென்றிருந்தனர். வெள்ளை பவுடர் கொட்டினால் ரேகைகளை கண்டுபிடிப்பது கடினம். காலையில் வந்த தொலைபேசி அழைப்பை ஏற்றபோது அதிகாரிகள் இவை எதையும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். உலகின் முக்கியமான வங்கிக் கொள்ளையை அந்த நாள் உலகுக்கு தெரியப்படுத்தியது. கொள்ளை நடத்தியவர்களை பற்றி பெரிய தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. கொள்ளையர்களை பற்றி மொத்தமாக கிடைத்தது ஒரே ஒரு துப்பு மட்டும்தான். சுரங்கம் தோண்டப்பட்ட கட்டடத்தில் குடிவரவென கொடுத்த அடையாள அட்டை மட்டும்தான் துப்பு. அந்த அடையாள அட்டையில் இருந்த பெயர் பவுலோ செர்ஜியோ டி சோசா. திட்டம் எப்படி தீட்டப்பட்டது என்பதை விட அது எப்படி அவ்வளவு சாதுரியமாக செயல்படுத்தப்பட்டது என்பதில்தான் அனைவருக்கும் கேள்விகள் இருந்தன. 3 மாதங்களுக்கு முன்னரே வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த கட்டடம், 13 அடி ஆழம். வங்கி கஜானாவை சென்றடைய ஒரு 256 அடி சுரங்கம். சுரங்கம் தோண்டப்படுவது தெரியாமல் இருக்க போலியாக ஒரு நிறுவனம். பூமத்திய ரேகைக்கு அருகே இருக்கும் பிரேசிலில் வெப்பம் நிறைந்த நகரம். இரவு நேரங்களில் சுரங்கம் தோண்டப்பட்ட ஆழத்தில் சராசரியாக 100 டிகிரி வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை சமாளிக்கவென தோண்டப்பட்ட சுரங்கத்தில் குளிர்சாதன வசதி, சரியான கணிப்புடன் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தது. சுரங்கம் தோண்டப்படுகையில் எடுக்கப்படும் மண் எல்லாம் என்ன ஆனது? கொள்ளையர்கள் நடத்திய போலி நிறுவனம்தான் செயற்கை புல் உற்பத்தி செய்யும் நிறுவனம் அல்லவா? பலமுறை அக்கட்டடத்திலிருந்து மண் ட்ரக்குகளில் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. புல் வளர்ப்பதற்கும் அதற்கு பயன்படுத்துவதற்குமான மண்ணாக இருக்கலாம் என சுலபமாக பிறரால் கருதப்பட்டது. மேலும் கட்டடத்தில் வசித்த போது அண்டை வீட்டார் எவருக்கும் சந்தேகம் தோன்றவில்லை. விசாரணையில் அக்கட்டடத்தில் தொழில் நடத்திய கொள்ளையர் அனைவரும் நல்ல சுபாவம் படைத்தவர்களாகவே அண்டை வீட்டார் கூறினர். இனிமையாக பழகினார்கள் என்றனர். வாரத்தின் இறுதி நாளில் வங்கி விடுமுறை. கஜானாவுக்கு கொள்ளையர்கள் நுழைந்திருந்தனர். கிட்டத்தட்ட 3.5 டன் எடையுள்ள நோட்டுகளை சுரங்கத்தின் வழியாக வெளியே கொண்டு சென்றிருக்கின்றனர்.
ஒரு டன் என்பது 1000 கிலோ. மொத்தமாக 28 பேர் கொள்ளையில் பங்கேற்றிருந்தனர். ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. வங்கிகள் நிச்சயமாக நம் அனைவரின் கண்களையும் உறுத்துபவை. உடல் வருத்தி வாழ்க்கை வெறுத்து நாம் சம்பாதிக்கும் பணத்தை அபகரிக்க காத்திருக்கும் ஓநாய்கள் வங்கிகள். அவை கொண்டிருக்கும் பணமும் அதிகாரமும் சாமானியனுக்கு எப்போதும் கிடைத்திட முடியாதவை. ஓர் அரசு அதன் மக்களை கூட பட்டினி போட்டு சாகடிக்க தயாராக இருக்கும். ஆனால் வங்கித்துறையையும் அதன் லாபத்தையும் இழக்க எப்போதும் சம்மதியாது. மக்களின் பணம் கொண்டு தனியார் வங்கிகள் லாபம் கறக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் செய்ய அரசு கூசவே கூசாது. வங்கிகள் அரசுக்கு அத்தனை செல்லப்பிள்ளைகள். ஆனாலும் வங்கிகளில் பணம் கொள்ளை போகும்போது மட்டும் நம் நெஞ்சங்களில் லேசாக நெருடல் ஏற்படும். காரணம், பணம் கொள்ளையடிக்கப்பட்டால் வங்கிகள் என்ன செய்யும் என்ற கேள்வி. எதுவும் அவை செய்ய தேவையில்லை. வங்கிகளில் இருக்கும் கஜானாவில் வைக்கப்படும் பணத்துக்கு என ஓர் அளவு இருக்கிறது. அதிகபட்சமாக குறிப்பிட்ட அளவுக்கான பணத்தை மட்டுமே வங்கிகள் கஜானாவில் எந்த தினத்தின் போதும் வைத்திருக்க முடியும். அந்த அளவு லட்சங்களில் இருக்கலாம் அல்லது கோடிகளிலும் இருக்கலாம். வங்கியின் தன்மையையும் இருக்கும் சூழலையும் பொறுத்து அந்த அளவு மாறும். ஒவ்வொரு வங்கியும் அதன் கஜானாவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச தொகை அளவுக்கு காப்பீடு வைத்திருக்கும். அதாவது கொள்ளையடிக்கப்படும் பணம் வங்கிக்கு கிடைத்துவிடும். அந்த காப்பீடு சமயங்களில் இன்னொரு பெரிய தனியார் நிறுவனம் வைத்திருக்கும். பல சமயங்களில் அரசே கூட அதை கொண்டிருக்கும். சிறிய அளவிலான பணமாக இருக்கும் பட்சத்தில் காப்பீடு தனியார் நிறுவனத்திலிருந்து வரும். இழந்த பணத்தை நிறுவனம் வங்கிக்கு கொடுத்துவிடும். பெரிய அளவு பணம் என்றாலும் தனியார் காப்பீடே உதவ முடியும். சமயங்களில் அரசே அச்சுமையை எடுத்துக்கொள்ளும். சிறிய அளவிலான பணம் என்பது சில 100 கோடிகள். பெரிய அளவிலான பணம் என்பது பல்லாயிரம் கோடிகள். காப்பீடு நிறுவனம் அரசு என சுற்றி சுற்றி செல்லும் நூலை பிடித்து பின்தொடர்ந்து சென்றால் வங்கி இழக்கும் பணத்துக்கான ஈடு பொதுமக்களின் தலைகளிலேயே வரிகளாக விடுகின்றன. தொழிலதிபர்கள் கட்டாமல் செல்லும் கடன்களாக இருந்தாலும் கொள்ளையடிக்கப்படும் பணமாக இருந்தாலும் மக்களே பலி. மொத்தத்தில் வங்கிக்கும் நஷ்டம் இருக்காது, அரசுக்கும் பிரச்சனை இருக்காது. சரியாக சொல்வதெனில் கொள்ளையடிப்பவர்களையும் விட பெரிய கொள்ளையை நிகழ்த்துவது வங்கிகளும் அரசுகளுமே. விவசாயி தற்கொலை செய்ததாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். வங்கி முதலாளி தற்கொலை செய்ததாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆதலால் பிரேசில் வங்கி கொள்ளையர்களுக்கு எந்தவித குற்ற உணர்வின் தேவையும் இருக்கவில்லை. தெளிவாக நிதானமாக கொள்ளையடித்திருந்தார்கள். அவசர அவசரமாக காலையில் எழுந்து ஓடிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. கையில் இருந்த துப்புகள் ஒரு பெயரும் ஓர் அடையாள அட்டையும் மட்டும்தான். அவற்றை கொண்டு மட்டும் குற்றவாளிகளை எவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட முடியும் என்கிற கேள்வியும் இருந்தது.
பெரிய அளவு வாய்ப்பு தென்படாத கொள்ளையாக தெரிந்த போதிலும் அதிகாரிகளிடம் ஒரு கட்டத்துக்கு மேல் கொள்ளையர்கள் சிக்கினர். அவர்கள் சிக்கிய விதம் இன்னும் பல உண்மைகளுக்கான கதவுகளை திறந்து விடுவதாய் இருந்தது. சுரங்கம் தோண்டி கச்சிதமாக அடிக்கப்பட்ட கொள்ளைக்கு அடிப்படை காரணமாகவும் ஒரு சித்தாந்தமே இருந்தது. எல்லாவற்றையும் மிகச்சரியாக திட்டமிட்டிருந்த கொள்ளையர்கள் எங்கே கோட்டை விட்டார்கள்? அக்டோபர் 9, 2005. ரியோ நகரத்தின் மேற்கே 200 மைல்களுக்கு அப்பால் இருந்த சாலையில் ஓர் உடல் கிடந்தது. தோட்டாக்களால் சல்லடையாக்கப்பட்டிருந்தது. இறந்தவரின் பெயர் லூயிஸ் பெர்னாண்டோ ரிபைரோ. இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த வங்கிக் கொள்ளைக்கு தலைமை தாங்கியவர்களில் ஒருவர். 26 வயதான நபர். ஒரு தோட்டா செலவின்றி நிகழ்த்தப்பட்ட கொள்ளை பணம் கைக்கு வந்த பிறகு தோட்டாக்களை தேடி அடைந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் கொள்ளை நடத்தப்பட்ட பிறகு காவல்துறை விசாரணையில் இறங்கியது. வங்கியும் தன் விசாரணையை தொடங்கிவிட்டது. முதல் முக்கியமான துப்பு ஒன்று கிடைத்தது. வங்கிக்குள் இருந்த கேமரா, அலாரம் எதுவும் கொள்ளை நடந்தபோது செயல்படவில்லை. வங்கிக்குள்ளிருந்து யாரோ கொள்ளையருக்கு உதவி இருந்தார்கள். கொள்ளையர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகே இருந்தவர்கள் எவரும் துளையிடும் சத்தம் எதையும் கேட்டிருக்கவில்லை. நகரத்தின் சத்தத்தில் துளையிடும் சத்தம் கேட்காமல் போயிருக்கலாம். வங்கியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிந்தபோது கொள்ளையர்கள் நகரத்திலேயே இல்லை. 11 கார்களில் பணம் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தது. வீட்டுக்குள் ரேகைகள் மறைப்பதற்காக கொட்டப்பட்டிருந்த வெள்ளை பவுடர் கொள்ளையர்களின் சாதுரியத்தையும் திட்டமிடலையும் உணர்த்தியது. முடிந்த மட்டிலும் காவலர்கள் என்னவெல்லாம் யோசிப்பார்கள் என கொள்ளையர்கள் முன் யூகித்து இருந்தார்கள். ஆனாலும் தவறு ஒன்று நேர்ந்திருந்தது. கொள்ளை நடந்த அடுத்த நாளில் பிரேசிலின் இன்னொரு பகுதியில் ஒருவர் 10 கார்களை விலைக்கு வாங்கினார். அந்த 10 கார்களுக்கான பணத்தையும் சுட சுட ரொக்கமாக கொடுத்தார். இத்தனைக்கும் கார்கள் விற்கப்பட்ட பகுதி பணக்காரர்கள் வசித்த பகுதி கிடையாது. காவலர்களுக்கு மூக்கு வியர்த்தது. கார்களை கொண்டு சென்ற ஒரு ட்ரெய்லர் லாரியை காவல்துறையினர் மடக்கினர். ட்ரெய்லரில் இருந்த கார்களில் கத்தை கத்தையாய் பழைய நோட்டுகள். நான்கு பேரை காவல்துறை கைது செய்தது. கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் கொள்ளை பணம் மீட்கப்பட்டது. உலகின் பெரும் வங்கிக் கொள்ளைகளில் இடம் பிடித்த கொள்ளையின் முடிச்சுகள் அவிழத் தொடங்கின. ட்ரெய்லர் லாரியில் பிடிபட்டவர்கள் திட்டத்துக்கான காரணகர்த்தாக்கள் இருந்த திசைகளை சுட்டிக்காட்டினார். கொள்ளையர்கள் தாங்கள் சென்ற தடம் அனைத்தையும் அழிக்க வேண்டிய தேவை எழுந்தது.
ஒரு வங்கிக் கொள்ளையாக நிற்க வேண்டிய சம்பவம் துப்பாக்கியை தேடும் நிலை ஏற்பட்டது. கொள்ளையடிப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரே வங்கிக்கு அருகே இருக்கும் இடத்தில் குடிவந்து விட்டனர் கொள்ளையர்கள். அவர்களின் நடவடிக்கைகள் எதிலும் எவருக்கும் சந்தேகம் எழவே இல்லை. வீட்டு உரிமையாளரிடம் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டைக்கு சொந்தக்காரரான பவுலோ செர்ஜியோ டிசோசா பழகுவதற்கு இனிமையானவராக இருந்தார். மது அருந்துவார், பிரச்சனை பண்ணும் அளவுக்கு அருந்த மாட்டார். எப்போதுமே முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். தங்கியிருந்த வீட்டுக்கு புத்தம்புது வண்ணப்பூச்சு அடித்து மொத்த தெருவையும் திரும்பி பார்க்க வைத்தார். நகரத்துக்கு பொருந்தாத வட்டார வழக்கு செர்ஜியோவின் மொழியில் இருந்தது. ஆனால் அதுவும் வேலை தேடி நகரத்துக்கு பலர் இடம்பெயர்வதால் பெரிதாக பொருட்படுத்தப்படவில்லை. இனிமையாக பழகும் ஒரு நபர் உலகின் மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருப்பான் என்பதை நிச்சயம் எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல, வந்திருந்தா வேலையா நாங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்திருப்போம் என்கிறார் கொள்ளையர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகே இருந்த ஓட்டலின் உரிமையாளர் மார்கோஸ். 2 மாடிகளை கொண்ட கட்டடம் அது. தொடக்கத்தில் 6 பேராக குடிவந்திருக்கின்றனர். அங்கிருந்து 80 அடி நீள சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. சுரங்கம் 70 சென்டிமீட்டர் அகலம் கொண்டிருந்தது. சுரங்கம் நெடுக புலப்படும் வகையில் விளக்கு வெளிச்சம் இருந்தது. வீட்டின் பின்னால் இருந்த படுக்கை அறையிலிருந்து சுரங்கம் தோண்டப்பட்டு இருந்தது. பங்கு வர்த்தக நிறுவனத்துக்கு அடியில் சென்று வங்கியின் கஜானாவை சென்றடைந்தது சுரங்கம். கொள்ளைக்கு முதல் வார இறுதியிலேயே முழு சுரங்கமும் தோண்டப்பட்டு விட்டது. முழங்கால்களை பாதுகாக்கும் கவசங்களை போட்டுக்கொண்டு செர்ஜியோவின் தலைமையில் அனைவரும் கஜானாவுக்குள் சென்றிருக்கின்றனர். பணத்தை எடுத்து வைக்கும் வேலைகள் பார்க்கும்போது களைப்பு தீரவென பொறுமையாக குளிர்பானங்களை அருந்திருக்கின்றனர். குளிர்பான டின்கள் வங்கியின் கஜானாக்குள் கிடந்தன. வாரம் தொடங்கியதும் வங்கிக்கு வந்த ஊழியர்களை கஜானாவுக்குள் இருந்த துளை வரவேற்றது. 4 கண்டெய்னர்களில் இருந்த பழைய ரூபாய் நோட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. கொள்ளையர்களின் வீட்டுக்கு ஊடகங்கள் வந்திறங்கின. அண்டை வீட்டாருக்கு மட்டும் நடந்த விஷயங்களை நம்ப நேரமானது. கொள்ளையர்கள் தங்கியிருந்த வீடு என்றதுமே அவர்களின் மனதுக்கு வந்தது ஒரு சித்திரம்தான். இனிமையான புன்னகையுடன் அடிக்கடி ஒரு வெள்ளை வேனில் வந்து சென்ற பவுலோ செர்ஜியோவின் சித்திரம். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹலோன்னு சொல்லுவார், கிளம்பும் போதெல்லாம் குட் பைன்னு சொல்லிட்டு போவார். அவர் ரொம்ப இனிமையானவர் என நினைவு கூறுகிறார் ஓட்டல் உரிமையாளர். கொள்ளையர்கள் எல்லாருக்கும் புனைப்பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தன. தலைமையில் இருந்தவருக்கு பெயர் பிக் பாஸ். அர்மடிலோ என்பது ஒருவனின் பெயர். ஜெர்மன் எனவும் ஒரு பெயர். எவருக்கும் எவரை பற்றியும் தனித்தகவல் தெரிந்துவிடக் கூடாது என கொள்ளையர்கள் திட்டமிட்டிருந்தனர். கொள்ளையர்களில் தலைமைக்கு அடுத்த முக்கிய பொறுப்பில் இருந்தவனுக்கு இளைய பெர்னாண்டோ என அர்த்தம் துணிக்கும் யங் பெர்னாண்டோ என பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அவன்தான் ரியோ நகரத்துக்கு அப்பால் இருந்த சாலை ஒன்றில் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு இறந்து கிடந்தான். அவனின் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உடலை அடையாளம் காட்டினர்.
வங்கி கொள்ளை நடந்தவுடனே வேறு நகரத்துக்கு லூயிஸ் பெர்னாண்டோ தப்பிச் சென்று விட்டான். அங்கேயே தலைமறைவாக இருந்தவன் தலைப்புச் செய்திகளுக்கு வந்தது அவன் இறந்த பிறகுதான். ஆனால் அதற்கு முன் அவன் கடத்தப்பட்டிருந்தான். லூயிஸ் பெர்னாண்டோவின் குடும்பத்தினர் அவன் அக்டோபர் 7ஆம் தேதியே கடத்தப்பட்டு விட்டதாக கூறினர். அவனை விடுவிக்க 63 கோடி ரூபாய் பணம் கேட்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினர் காவல்துறையினர் உதவியை நாடவில்லை. அவர்களே சென்று அப்பணத்தையும் கடத்தியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடத்தல்காரர்கள் லூயிஸ் பெர்னாண்டோவை விடுவிக்கவில்லை. பணத்தை வாங்கிவிட்டு அவர் வந்து விடுவார் என சொல்லி சென்றிருக்கிறார்கள். பிறகு பெர்னாண்டோ சாலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பதை எவராலும் கணிக்க முடியவில்லை. தொடர் விசாரணை பல திரைகளை விலக்கிக் கொடுத்தது. திரை விலக விலக அதிர்ச்சிகள் வெளிப்பட்டன. பிரேசில் நகரத்தில் இருக்கும் சிறு கடலோர நகரம் போவா வியாஜே. பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் நகரம். சுற்றுலா பயணிகளுக்கு கொடை. சுற்றுலாவுக்கு மட்டுமல்ல, பல சட்டவிரோத விஷயங்களுக்கும் போவா வியாஜோ நகரம் கொடையாக இருந்தது. சுரங்கம் அமைக்கப்பட்டு வங்கியில் அடிக்கப்பட்ட கொள்ளை போவா வியாஜோ நகரம் வரை பணத்தை சிதறவிட்டு சென்றிருந்தது. வங்கி ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டு பிறகு சில காவலர்களும் கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என காவல்துறையே ஒப்புக்கொண்டிருந்த அதிர்ச்சியின் அடுத்த கட்டமாக போவா வியாஜாவின் மேயரும் கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. மேயர் மட்டுமென இல்லாமல் சில அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் தகவல் கிடைத்தது. வங்கி ஊழியர்கள், காவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என தொடரும் இணைப்புச் சங்கிலியை கொண்டு எந்த அளவுக்கு உண்மையை கட்டி இழுத்து வர முடியும்? தெள்ளத் தெளிவாக நிதானத்துடன் செயல்படுத்தப்பட்ட திட்டம் வெற்றியடைந்த பிறகு நொறுங்கத் தொடங்கியிருந்தது. வங்கிகள் விண்வெளியின் கருந்துளைகள் போன்றவை. அங்கு யாரெல்லாம் செயல்படுகிறார்கள், எவரால் எல்லாம் அவை இயக்கப்படுகின்றன என்பதை துல்லியமாக கண்டறிய முடியாது. இருக்கும் தரவுகள் மற்றும் சம்பவங்களை கொண்டு ஊகமாக வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு ஊகம் முன்வைக்கப்படும் போதும் வங்கி என்னும் கருந்துளை அந்த ஊகத்தையும் தின்று செரித்து இல்லாமலாக்கி விடுகிறது. கிட்டத்தட்ட 36 பேர் கொள்ளைக்கு துணை போனதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 26 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மொத்தமாக 133 குற்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கொள்ளையில் சுரங்கம் தோண்டி கொடுத்தவர் ஆர்மடிலோ என்ற புனைப்பெயர் கொண்டவர். சாவ் பாலோ நகரத்தில் இருந்த அவருக்கு பிடித்த பேக்கரி ஒன்றில் அவர் பிடிபட்டார். 17 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சுரங்கத்தின் பொறியாளராக இருந்தவரின் புனைப்பெயர் பிக் பாஸ். சிறையில் இருந்தவர் 2011ஆம் ஆண்டில் தப்பினார். இன்னும் சிக்கவில்லை. சிறையில் இருப்பதே நல்லது என்கிற எண்ணத்தை லூயிஸ் பெர்னாண்டோவின் மரணம் உருவாக்கியிருந்தது. சிறைக்கு வெளியே காவலர்கள் மட்டுமென இல்லாமல் வேறு சில வேட்டை கழுகுகளும் சுற்றி கொண்டிருந்தன. கொள்ளை நடந்து முடிந்த 1 வருடத்திற்குள் 6 கடத்தல் சம்பவங்கள் நடத்தப்பட்டன.
எல்லா சம்பவங்களும் லூயிஸ் பெர்னாண்டோவின் சம்பவத்தைப் போலவே நடந்திருந்தன. கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்களில் பணம் கேட்டு மிரட்டப்பட்டு பின் அவர்களும் பணத்தை கொடுத்திருக்கின்றனர். கடத்தப்பட்டவர்கள் வீடு திரும்பியிருக்கின்றனர். 2006ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இவாந்திரோ ஹோசேவின் உயிரற்ற உடலும் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நாள் வரை கொள்ளையர்களை தேடும் படலம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜெர்மன் என்ற புனைப்பெயரில் இருந்த கொள்ளையனும் 3 வருடங்களில் பிடிபட்டான். அன்டோனியோ ரெஜினால்டோ என்பவன் கொள்ளைக்கு பிறகு போதை மருந்து தொழிலில் ஈடுபட்டிருந்தவன். காவல்துறையால் கைது செய்யப்பட்டான். 2014ஆம் ஆண்டில் சிறையிலிருந்து தப்பி மீண்டும் கைது செய்யப்பட்டான். மொத்தமாக இதுவரை 140 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்க பணம் மீட்கப்பட்டிருக்கிறது. பணம் இதுக்கு மேல் கண்டுபிடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்கிற காலகட்டத்தை நெருங்கிவிட்டோம். இத்தனை ஆண்டுகளில் பணத்தின் பெரும்பகுதி செலவழிக்கப்பட்டிருக்கலாம். எவரோ எங்கோ சம்பாதித்த பணம் சேமிக்கப்படும் என்கிற எண்ணத்துடன் வங்கியில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. அப்பணம் முழுவதும் அநேகமாக செயற்கை புல் வளர்க்கும் கொள்ளையர்களிடம் மாட்டியிருக்கலாம். அப்பணத்தை முழுமையாக அவர்கள் செலவழித்தும் இருக்கலாம், அல்லது செலவழிக்காமல் மீட்கப்பட்டும் இருக்கலாம். அப்பணத்தை மூட்டையில் அடுக்கி சுரங்கத்துக்கு வெளியே கொண்டு சென்றவன் கொல்லப்பட்டிருக்கவும் செய்யலாம். பிரேசில் நாட்டின் ஃபோர்டலிசா நகரத்தின் வங்கி மீண்டும் செயல்படத் தொடங்கியதும் அவசரமாக ஓடி தன் கணக்கில் இருக்கும் பணம் கிடைக்குமா என அதிகாரிகளிடம் அந்த அப்பாவி நபர் கேட்டிருக்கலாம். தன் பணத்தை முழுமையாக கணக்கில் இருந்தும் அவன் எடுத்து வீட்டுக்கே கொண்டு சென்றும் இருக்கலாம். தொலைத்த பணத்தை வங்கி காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்தோ அரசிடமிருந்தோ மீட்டு இருக்கலாம். இழந்த பணம் அந்நாட்டு மக்களின் மீது வரிகளாக விழுந்திருக்கலாம். கொள்ளைக்கு பிறகு வங்கி கணக்கில் இருந்த பணத்தை எடுத்துச் சென்றவன் அப்பணத்தை வரிகள் கட்டியே மொத்தமாக இழந்தும் போயிருக்கலாம். ஒரு நாட்டின் தொழில்களில் ஏற்படும் லாபம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத போது வங்கிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் நஷ்டம் மட்டும் ஏன் மக்களுக்கு சுமைகளாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற கேள்வி அவனுக்குள் எழுந்திருக்கலாம். அந்த கேள்வி அவனுக்கு கோபத்தை கொடுத்திருக்கலாம். அரசுக்கு வரிகளாக தான் இழந்த பணத்தை மறுமுனையிலிருந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் வங்கித்துறை மீது அவன் கோபம் திரும்பியிருக்கலாம். நஷ்டங்களை பொது உடைமையாக்கும் சமூகத்தில் பணம் என்பது மாய விலங்கு. அது நம்மை கட்டி போட மட்டுமே உருவாக்கப்பட்ட போதை என்கிற உண்மை அவனுக்கு புரிந்திருக்கலாம். அவனது உழைப்பை உறிஞ்சி முதலாளிகளுக்கு கொடுத்து அவர்களை கொழிக்க வைக்கும் மறைமுக வழிகளே வங்கிகள் என்கிற உண்மை அவனை தெளிவுபடுத்தியிருக்கலாம். இவை அனைத்தையும் முதலாளிகளுக்கு செய்து கொடுக்கும் வெற்று தரகர்களே அரசுகள் என்கிற கடைசி உண்மையும் அவனுக்கு உரைத்திருக்கலாம். பிறகு அவனை வங்கிகள் அச்சுறுத்தி இருக்காது, பணம் மிரட்சி கொடுத்து இருக்காது. அரசு நகைப்பை மட்டுமே கொடுத்திருக்கும். தனியார் வங்கிகள் முன்வைக்கும் அரசியலை ஒழிக்க வேண்டும் என அவன் விரும்பியிருக்கலாம். ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது என அவன் இறுதியில் முடிவெடுத்திருக்கலாம். 2011ஆம் ஆண்டில் பிரேசில் நாட்டின் சாவ் பாவ்லோ நகரத்தில் இருந்த வங்கி ஒன்றின் சேமிப்பு அறைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஆம், வங்கிகள் கருந்துளைகளை போன்றவை.
நம்மை விழுங்கவும் கூடியவை. கருந்துளைகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை எனில் நமக்குத்தான் ஆபத்து. இனிமையாக பழகும் அந்த அண்டை வீட்டுக்காரனான பவுலோ செர்ஜியோ இன்னும் காவல்துறையிடம் பிடிபடவில்லை. அவன் இன்னும் எங்கோ இவ்வுலகில் இனிமையான புன்னகையுடன் உலவிக் கொண்டிருக்கிறான். அவன் நீங்களாகவும் நானாகவும் கூட இருக்கலாம்.